Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Atika from Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குன்னு அந்த subscribe பட்டனை click பண்ணிடுங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட notification உடனே உங்களை வந்து சேரும். எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. Eid Special இன்னைக்கு நம்ம Middle East-ஓட authentic-ஆன ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா Kuwaiti Chicken Majboos. இந்த டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம். 1 kg பாஸ்மதி ரைஸ் இதை வாஷ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்கு வாட்டர்ல சோக் பண்ணி வச்சிடலாம். 1/4 கப் கீ, 1/2 சிக்கன் ஃப்ளேவர்ட் மேகி கியூப், இது ஆன்லைன்லயும் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. ஆன்லைன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரோம். 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டொமேட்டோ, 8 to 10 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், தேவையான அளவு புதினா, தேவையான அளவு கொத்தமல்லி, 1 dried lemon, இதை நீங்கள் கடையிலையும் வாங்கலாம் இல்லை வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ஹோல் பியர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, pinch of saffron and 1.5 kg chicken thighs. மஜ்பூஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அண்ட் கீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லிஸ் அண்ட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் டொமேட்டோவாக இருந்துச்சுன்னா half the டொமேட்டோ எடுத்துக்கோங்க. ஸ்மால் சைஸ் டொமேட்டோவாக இருந்துச்சுன்னா 1 full டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, சிக்கன் ஃப்ளேவர்ட் மேகி கியூப், கரம் மசாலா அண்ட் dried lemon ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் தைஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வேகத்துக்காக 1/2 liter வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி சிக்கனை வேக வச்சுக்கலாம். 1 kg பாஸ்மதி ரைஸ்க்கு நாங்கள் அப்ராக்சிமேட்டாக 2 liters ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ 1.5 liter ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எடுத்திருக்க பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 ரைஸ் வாட்டர் ரேஷியோ நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் எடுக்கிற பாஸ்மதி ரைஸை பொறுத்து வாட்டரோட குவான்டிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஒரு 90% குக் ஆனதுக்கு அப்புறமா கிளாத் ரேப் பண்ண லிட் போட்டு கவர் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல தம் குக் பண்ணிக்கலாம். பாருங்க, ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் பீசஸ் ஃப்ரை பண்ண மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல கொத்தமல்லி, புதினா அண்ட் 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, 10 broken cashews அண்ட் ஒரு லெமனோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம்.
சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சிக்கனை இந்த மசாலாவில் 2 சைடும் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கலாம். மஜ்பூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் க்ரீன் சில்லிஸோட குவான்டிட்டிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸோட 2 சைட்லையும் மசாலாவை நல்லா கோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் தைஸை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை ரைஸ் மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். குவைத்தி ஸ்டைல் சிக்கன் மஜ்பூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே ரொட்டீனாக பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த சிக்கன் மஜ்பூஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஈத் உல் ஃபித்ர் முபாரக். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye-bye.